உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம் என்று அந்த நிகழ்ச்சியில் இன்று நான் மெல்பர்னிலே மிகவும் பிரபல்யமான ஒரு கலைஞரை நாங்கள் இணைத்து கொள்ள இருக்கின்றோம். சுமதி சத்தியமூர்த்தி அவர்கள் எங்களோடு இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் புரியும், அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அவர்களுடைய பரிமாணங்கள் மாறுகின்ற போது அவர்களுடைய உறவுகளினுடைய பரிமாணங்கள் மாற, உணர்ச்சிகள் மாறும். அந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஒரு நினைவாக மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் மெல்பர்னில் மிகவும் பிரபல்யமான ஒரு கலைஞர் சுமதி சத்தியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது வானொலியில். வணக்கம் சுமதி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் எனது வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் சுமதி. இப்போ உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை இம்முறை எவ்வளவோ நாள் பொறுத்திருந்து நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதில் எனக்கு மிகவும் மிகவும் ஒரு சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை உங்களை வானிலையிலே எடுத்து வர வேண்டும் என்பது. ஏனென்றால் நீங்கள் இந்த கலைத்துறைக்கும் மெல்பர்ன் வாழ் மக்களுக்கும் நீங்கள் செய்து வருகின்ற சேவை, இங்கு மட்டுமல்ல எங்களுடைய தாய உறவுகளுக்கும் நீங்கள் செய்து வருகின்ற சேவையை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த விடயங்களையும் நாங்கள் மீட்டி பார்ப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய தாயக மண்ணிலே ஆரம்பித்து இன்று மெல்பர்னிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓட்டங்களையும் அந்த ஓட்டங்களிலே உங்களோடு இணைந்த உறவுகளையும் அந்த உறவுகளிலே ஏற்பட்ட உணர்ச்சிகளின் பரிமாற்றங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சரி, முதலிலே சுமதி, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நமக்கு தாருங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு ஏற்படுன்னா எங்களுக்கு முதல்ல நன்றிகள். நான் இனிவில்ல ஒரு 1968 இனிவில் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து பொக்குவில்ல வளர்ந்து அங்க எனது அம்மம்மா எங்கட அம்மாட அப்பாவை நான் அப்பா பெரியப்பான்னு தான் சொல்லுவேன். சிறு வயதிலேயே எனக்கு அப்பா விழுந்ததால நான் அங்கதான் வளர்ந்தேன். எங்கட அங்க கிட்ட இருக்கிற ஞான பண்டிதா வித்தியாசாலை ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கு பிறகு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ்ல இயர் 7ல இருந்து இயர் 11 வரைக்கும் படிச்சேன். காமர்ஸ் எடுத்தேன். பிறகு எனது மாமாட வைஃப் மாமியோட பிரதர் தான் என்னுடைய கணவர். அவர்கள் மாமா நியூசிலாந்துக்கு போக வேண்டி இருந்ததால நான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போனா ஒரு எங்களுக்கும் ஒரு ஆதரவு இருக்குமன்றதால அரேஞ்ச் பண்ணி திடீரென்று எனக்கு 1986 எனக்கு கல்யாணம் நடந்தது. 1986 சுமதி. அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 18 வயசு. 18 வயதிலே நீங்கள் பள்ளி மாணவியாக இருந்திருப்பீர்கள். அந்த காலத்திலேயே உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய மாமா எல்லோரும் ஒரு முடிவை எடுத்து அந்த திருமணத்தை உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா?
ஆமாம். ம். அப்ப இந்த இந்த நேரத்துல நான் டாக்டர் கணேசலிங்கம் மாமா, ம். எங்கட அம்மாட அண்ணா, அவர் ம். இப்போது தற்சமயம் முந்தி நியூசிலாந்துல இருந்து இப்ப சிட்னில இருக்கிறார். ம். அவர் மூலமா தான் இந்த கல்யாணம் நடைபெற்றது. ம். அதற்கு பிறகு திருமணமாகி நான் பிறகு நல்லூர்ல வசிச்சு வந்தேன். ம். நான் 1987ஆம் ஆண்டு எனது மகன் நிரோஷன் பிறந்தார். ம். ஆஹ் அதே ஆண்டு இந்தியன் ஆர்மி யாழ்ப்பாணம் வந்து நல்லூர்ல எங்கட வீட்டை கைப்பற்றினதால எங்களுக்கு ஒரு 1.5 மாசத்துக்கிட்ட எங்களுக்கு வீடு இல்லாம எங்களோட ஒரு சொந்தக்கார வீட்டுலதான் நான் கைக்குழந்தையோட போயிருந்து மிகவும் கஷ்டப்பட்டேன். சாப்பாடு நாங்க நெல்லு குத்தி அரிசி ஆக்கி ஒருவேளை உணவை உண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த டைம். அதாவது குறிப்பாக சுமதி, நீங்கள் ஒரு சின்ன வயது, அதாவது 18 வயது என்றால் பள்ளி மாணவி, குடும்பம், திருமணம் என்பதை பற்றி சிந்திக்காத ஒரு வயது. அந்த வயதிலே நீங்கள் திருமணமாகி அதோடு கைக்குழந்தை, ஒரு குடும்பம் என்று வருகின்றீர்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அதிலே எங்களுடைய தாயக நாட்டிலே அந்த இனப்பிரச்சனை, அதுக்குள்ளே நீங்கள் அகப்பட்ட ஒரு காலம். இப்படியாக நீங்கள் பல சோதனைகளை எல்லாம் அனுபவித்த ஒரு காலம் ஒரு குறைந்த வயதிலே என்று நான் நினைக்கிறேன். சுமதி, இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டு இருக்கின்ற போது மக்களுக்கும் ஒரு ரசனையை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். அதிலே அவ்வப்போது உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நான் ஒளிபரப்புவேன். எனவே இந்த கஷ்டம் என்பது, அந்த ஒரு காலம் என்பது சுமதி உங்களை மட்டுமல்ல, இப்படி புலம்பெயர்ந்து வாழுகின்ற எத்தனையோ தமிழ் குடும்பங்களை பாதித்த ஒரு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான சூழ்நிலையில் இருந்து நாங்கள் வெளியிலே வந்து இன்று புலம்பெயர்ந்து இறைவனுடைய அருளால் நாங்கள் இப்பொழுது ஒரு நல்லொரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வேளையிலே உங்களுக்கு அந்த காலகட்டத்தை உணர்ந்த ஒருவராக நீங்கள் ஒரு பாடலை இப்பொழுது நான் உங்களிடம் இருந்து கேட்க விரும்பினால் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்பீர்கள்? ஆமாம். எனக்கு அந்த காலத்துல அந்த இலங்கை வானொலியில அடிக்கடி ஒளிபரப்பாறது அந்த ஊம விழிகள் என்ற படத்துல நினைக்கிறேன். 1986ஆம் ஆண்டு வெளிவந்தது. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. அருமையான ஒரு பாட்டு சுமதி. அது உங்களுடைய குரலிலே கேட்கின்ற போது மேலும் என்னும் இனிமையாக இருக்கிறது. ஆம், எல்லோருக்கும் தெரியும், மெல்பர்ன் மட்டுமல்ல, இந்த ஆஸ்திரேலியாவிலே வாழுகின்ற தமிழ் கலைஞர்கள் பலருக்கு உங்களை தெரிந்திருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பாடகி என்பதும். அதனால் இன்று நீங்கள் கேட்கின்ற பாடல்களில் ஒரு அடியையாவது நீங்கள் பாடித்தான் நான் என்னுடைய முழு பாடலையும் நான் ஒளிபரப்ப இருக்கிறேன். அந்த வகையிலே நீங்கள் பாடிய இந்த பாடலினுடைய முழு வடிவமும் இப்பொழுது வானிலைக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பேசுவோம் சுமதி. நன்றி ஏற்படண்ணா, நன்றி. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. விடியலுக்கில்லை
இன்னும் ஏன் வாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா அருமையான ஒரு பாட்டு சுமதி. இதை எல்லோரும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சரி, அந்த ஒரு காலகட்டம் என்பது எல்லோராலும் நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. இப்பொழுது நிரோச்சனை கையிலே ஏந்தி கொண்டு வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு காலம். அங்கிருந்து எப்படி உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணங்கள் அமைந்தது? அது உங்களுடைய மாமனார் உங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லினீர்கள். அது எந்த ஆண்டு நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டீர்கள்? நேரடியாக நீங்கள் மெல்பர்னுக்குத்தான் வந்தீர்களா அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று மெல்பர்னுக்கு வந்தீர்களா என்பதை பற்றி சொல்லுங்களேன். நாங்க முதல்ல 1989 ஆண்டு எங்களோட மாமா மாமி வந்து நியூசிலாந்துக்கு கூப்பிட்டார்கள். ஏனென்றா எனது கணவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சிருந்தவர். அதுல அவரோட வேலை செய்த பார்ட்னருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து நேர்ந்தது. அதால இவருக்கும் நேரலாம் என்று பயப்பட்டு அப்ப உடனே மாமா மாமி எங்களோட குடும்பத்தையே நியூசிலாந்துக்கு எடுத்தார்கள். அப்புறம் அங்க நியூசிலாந்துல இருந்து பார்க்கல ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல வேலை வாய்ப்பு அதிகம் இருந்ததால நாங்கள் இங்கால 1989 அக்டோபர் அப்படி நாங்க இங்க வந்தோம். அதுல வந்து நான் முக்கியமா நான் நன்றி சொல்ல வேணும். முதலாவது எங்களோட மாமா கணேசலிங்கம் மாமா மாமி அவர்கள் எங்களை கூப்பிடாட்டி நாங்கள் இப்ப தற்சமயம் ஆஸ்திரேலியால இருந்திருக்க மாட்டோம். அதே நேரம் ஆஸ்திரேலியால எங்களை வரவேற்றது வந்து முதல் அந்த பாபா சில்வெஸ்டர்னு சொல்லுவோம், பாபா வேர்ஜின் அவரெல்லாம் எங்களை வீட்டுல கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட வச்சிருந்து எங்களுக்கு வீடு எடுத்து வேலை வாய்ப்பு எல்லாம் எடுத்து உதவி செய்தார்கள். அதையும் நாங்க மறக்க மாட்டோம். இந்த நேரத்துல நாங்கள் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லது சுமதி, நல்லது. நீங்கள் பழைய நினைவுகளோடு உங்களுக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு நீங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறீர்கள். அந்த வகையிலே சில்வஸ்டர் வேர்ஜின் அவர்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குடும்பம். அவர்கள் யார் எப்பொழுதும் உதவிகள் கேட்டாலும் முன்னின்று செய்யக்கூடியவர்கள். இந்த வகையிலே சுமதி, அதாவது நீங்கள் சிறு வயதிலே திருமணமாகி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு நியூசிலாந்து வந்து மெல்பர்ன் வந்து இப்பொழுது இங்கே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அவர்கள் அமைத்து தருகிறார்கள். அப்பொழுது உங்களுடைய உறவு பள்ளி வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது ஒரு வேலை தளத்திலே அங்கே வேலை செய்கின்ற அந்த நண்பர்களோ நண்பிகளோ அல்லது வேறு இனத்தவர்களோ அவர்களோடு ஒரு உறவு உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது எப்படி நீங்கள் அந்த குறைந்த வயதிலே இப்படியான ஒரு சூழ்நிலையை சமாளித்தீர்கள்? ஆமாம், நாங்க வரும்போது எப்படின்னா நாங்கள் ஒரு சூட்கேஸோடையும் ஒரு $1000 கையில தான் கொண்டு வந்தோம். அதோட தான் எங்களோட வாழ்க்கை பயணம் மெல்பர்ன்ல ஆரம்பிச்சுது. நாங்க 2 பேருமே வேலைக்கு போனோம். பிள்ளைய சைல்ட் கேர்ல விட்டுட்டு போனோம். அந்த நேரம் நாங்க தோன்பரியில இருந்தோம். ஒரு 1 பெட்ரூம் பிளாட்ல இருந்து நாங்கள் கடுமையா உழைச்சி அதுக்கு பிறகு நாங்கள் வீடொன்று வாங்கி கொண்டு மில்பாக்குக்கு வந்தோம். அதே நேரம் நாங்க அந்த நேரம் 10 வருடங்களா கிட்ட நான் 1990 இருந்தே தமிழ் ஸ்கூல், அதாவது மில்பாக் தமிழ் பாடசாலையில ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சேன். அந்த நேரம் நான் அந்த கலை நிகழ்ச்சிகள் அதுகளிலே நான் பங்கு பெற்றது. அதோட கோலா ஷூ என்ற ஒரு ஷூ ஃபேக்டரியில நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒண்டா வேலைக்கு போய் வருவோம். பிறகு அந்த ஷூ கம்பெனி வந்து சைனாக்கு மாறினதால நாங்க அதுக்கு பிறகு ஒரு ரொட்னி டை ஃபேக்டரி ஒன்றுல வேலை செய்தேன். பிறகு அது ஒரு 3-4 மாசம். பிறகு டைனஃப்ராரி லேடி ஷூ அங்க ஒரு 9 வருடம் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு அந்த டைனஃப்ராரியும் அது வந்து சைனாக்கு போயிட்டுது.
அதோட ஃபேக்டரி சைனாக்கு போயிட்டு, ஆனா வியா ஹவுஸ் இங்க இருக்கு. சோ அந்த வியா ஹவுஸ்லயும் கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு பிறகு நான் இன்டெலெக்சுவலி டிசேபிள் பீப்புள் அண்ட் இங்க ஜெயில் ஃபீல்ட்ல அங்க வந்து வேலைக்கு செஞ்சேன். எனக்கு அந்த சர்வே செய்யறதுல அதுல ஒரு திருப்தியும் எனக்கு ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாயும் தருமண்டு ஃபீல் பண்ணினேன். சுமதி, இந்த வேளையிலே உங்களுடைய இந்த வேலை பயணம், நீங்கள் சொன்னீர்கள் மாறி மாறி ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு நிறுவனமாக நீங்கள் வேலை செய்து இறுதியாக இப்பொழுது உங்களுடைய மெயின் கேரியருக்குள் இப்பொழுது வருகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளே ஆழமாக நான் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களுக்கு விரும்பின இன்னொரு பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் அந்த கேரியருக்குள்ளே நாங்கள் வருவோம். உங்களுக்கு விருப்பமான இன்னொரு பாடலை சொல்லுங்களேன், அல்லது பாடுங்களேன், ஒரு அடியை எனக்கு பாடித்தாருங்களேன். முதல்ல 1990 நினைக்கிறேன், நித்தி கனகரட்னமும் அவர்களும் மாவ நித்தியானந்தன் அவர்களும் ஒரு கொழும்பு மெயில் என்ற ஒரு இசை நாடக நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார்கள். அதுல வந்து நானும் அந்த செல்வி ஆசிரியை செல்வி என்றவும் நாங்க 2 பேரும் சேர்ந்து அதுல பாடி இருந்தோம். அதுதான் எனது பாட்டின் முதலாவது அடி, முதலாவது மேடை. அதன் பிறகு யோகன் கந்தசாமி அவர் இசை நிகழ்ச்சியை நடத்த துவங்கினார். அதுலேயும் நான் முதலாவது பாட ஆரம்பித்தது ஒன்று வந்து ஒரு பாட்டு, எங்கிருந்தோ அழைக்கும் உங்கீதம் இன்னுயிரில் கலந்தே அது பாடும், அந்த ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு அதே மேடையில நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றே தூங்காது கண்ணே. அருமையான பாட்டு சுமதி, அருமையான பாட்டு. நீங்கள் பாடின 2வதாக பாடின பாடலை நான் முழுமையாக ஒளிபரப்பி மீண்டும் நான் உங்களோடு பேசுகிறேன். வானலையிலே இணைந்திருங்கள். ஓகே, நன்றி. பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. மானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வீடந்தாங்கள். கானப்பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல். மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டுக்கோரு அர்த்தம் இருக்கும் முன்னாலே. மெல்லச் சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளித் தெளிக்கும் முன்னாலே. மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையீது. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ இன்றி தூங்காது
நன்றி சுமதி, அருமையான பாட்டு. நான் பாதி நீ பாதி. உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் திருமணமாகி கணவன் மனைவி பிள்ளை, இப்பொழுது நிறுவனங்களுக்குள்ளே பல உறவுகள் பல உணர்வுகளினுடைய பரிமாற்றங்கள் என்று இப்படி மாறிக்கொண்டு போகின்ற போது நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு காலம் உருவாகிறது. அதாவது உங்களுடைய கேரியரை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டும், அல்லது நான் இதில் இருந்து நான் இன்னும் என்னுடைய படிப்பு நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துதான் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இணைகிறீர்கள் என்று நான் நினைத்தேன். அதிலிருந்து உங்களுடைய முன்னேற்றங்களை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிற டைம் என்ன இழுத்து பிடிச்சி கல்யாணம் முடிச்சதால என்னால் அதை தொடர முடியல. ஆனா அந்த ஆசை மனசுலயே இருந்து நான் தினமும் அடிக்கடி ட்ரீம் பண்ணுவேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதால எனக்கு அந்த படிப்பை விட முடியல, ஆனா குழந்தையோட படிக்கவும் முடியல. பிறகு கடவுள் வந்த மாதிரி ஒரு நியூசிலாந்துல இருந்து எங்களோட மாமாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து சொன்னார் ஏன் படிக்கலாமே என்று சொல்லி அவர் ஊக்குவிச்சதாலதான் நான் சர்டிபிகேட் 2, 3 and 4 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பித்த காரணமே எனது மகனுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லித்தான் அதையும் ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு ஜெயில் ஃபீல்ட்ல வேலை செய்யக்குள்ள இன்டெலெக்சுவலி டிசேபிள்ல ஒரு 4 வருஷம் வேலை செய்திருப்பேன் நினைக்கிறேன், 4-5 வருஷம். அந்த நேரம் நான் யோசிச்சேன், இன்னும் படிச்சால் இன்னும் உதவி செய்யலாமே என்று யோசிச்ச அப்புறம்தான் அந்த டைம் தான் எனது உற்ற நண்பி ரூபி அக்கா அவவும் சொன்னா தானும் நர்சிங் படிக்க ஆசையா இருக்கு, நாங்க 2 பேரும் போய் எக்ஸாம் எழுதுவோம். ஓகேன்னு சொல்லி நாங்க 2 பேரும் விக்டோரியா யூனிவர்சிட்டி இன் சன்பரி அங்க போய் 2 பேரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். ஒரு 2000 பாஸ் பண்ணி 2004 எங்களோட நர்சிங் கொரியர் படிச்சு முடிச்சோம். படிச்சு முடிச்சு அதே ஆண்டுதான் எங்கட மில்பாக்குல வாங்கின வீடும் தீப்பற்றி எரிஞ்சது 2004. அதனால எனக்கு மேலும் போஸ்ட் கிராஜுவேட் ஒன்றும் படிக்க முடியல, உடனேயே வேலைக்கு செஞ்சேன். அந்த படிச்சு முடிச்ச பிறகு நொதன் ஹாஸ்பிட்டல்ல நொதன் சைக்காட்ரிக் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு ரிசர்ச் சென்டர்ல என்ன வேலைக்கு எடுத்தார்கள். அது நல்ல ஒரு விருப்பமான ஒரு வேலையா இருந்துச்சு. பப்ளிக்கோட நான் மூவ் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளோட கழிச்சு தண்டு ஒரு ரீசர்ச்சுக்குள்ள போய் ரீசர்ச் செய்யக்கூடியதா இருந்துச்சு. நான் நல்ல விரும்பி செய்தேன் அந்த வேலையை. இப்பொழுது சுமதி, அதாவது நீங்கள் இந்த கேரியரிலே ஹெல்த்திலே நீங்கள் இப்பொழுது படித்து பட்டங்கள் எல்லாம் பெற்று, அதாவது உங்களுடைய நண்பியோடு சேர்ந்து அந்த பயணத்தை ஆரம்பித்து அதிலே வெற்றி கண்டு இப்பொழுது நீங்கள் நொதர்ன் ஹாஸ்பிட்டல்லே ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறீர்கள் என்பது நான் அறிந்திருக்கிறேன். அந்த பதவி எப்படியானது, என்ன விதமான சேவையை நீங்கள் அங்கே செய்கிறீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்களேன். ஆமா, நான் வந்து நொதன் ஹாஸ்பிட்டல்ல ரிசர்ச் சென்டர்ல இருந்தேன் 7 வருஷம். அதுக்கு பிறகு வந்து எங்கட டாக்டர் நடத்திய பெரிய டாக்டர் வந்து அவர் மொனாஷ் யூனிவர்சிட்டிக்கு மூவ் பண்ணிட்டார். அதனால அந்த ரிசர்ச் சென்டர் இன்னும் அந்த நேம் இருக்கு, ஆனா எந்த ஒரு டாக்டர்ஸும் அதை எடுத்து நடத்தாதால என்ன அப்படியே சைக்கியாட்ரிக் வார்டுக்கு எம்ப்ளாயரா எடுத்தாங்க. அங்க வந்து இப்ப கடந்த 22 வருஷமா நொதர்ன் ஹாஸ்பிட்டல்ல நான் சைக் நர்ஸா வேலை செய்யறேன். அதே நேரம் நோர்த் பார்க் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஏனமாகவும் நான் வேலை செய்யறேன். அதே நேரத்துல லியாசன் ஆபீசர், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் ஒரு லியாசன் ஆபீசரா இப்ப கேஷுவலா இப்ப வேலைக்கு போறேன். அதாவது இந்த மென்டல் ஹெல்த்தோட சம்பந்தப்பட்டது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஒருவருடைய உடல்ல ஏதாவது பாதிப்புன்னு சொன்னா நேரடியாக அவர்களுக்கு உதவி கிடைக்கும். ஆனா இது மனம் சம்பந்தப்பட்ட அந்த மூளை சம்பந்தப்பட்ட மனநோய்கள் வந்து அது நாங்கள் அவர்களோட கதைச்சுத்தான் அவர்களுடைய இந்த சிம்டம்ஸ் அந்த இதுகளை எடுக்க வேணும். அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொன்னா அது எங்களோட வாழ்க்கைக்கும் அது துணையாக இருக்குது நிச்சயமா.
அருமை அருமை சுமதி. அதாவது நீங்கள் இப்பொழுது செய்கின்ற இந்த தொழில் என்பது, அதாவது நீங்கள் பல பேரை சந்திப்பீர்கள். அதாவது இப்படியான மனநிலைகளோடு இருக்கின்றவர்கள், மென்டல் ப்ராப்ளங்களோடு இருக்கின்ற பலர், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான போக்குகள், அப்படியானவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய அந்த நோய்களை தீர்ப்பதற்கு நீங்கள் செய்கின்ற சேவை என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை சுமதி. அதாவது இதுதான் நான் சொன்னேனே, உணர்வுகளின் பரிமாற்றம் என்று சொல்லி. அதிலே பாருங்கள், அந்த உணர்வுகள் எல்லாம் எப்படியான வகையிலே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று. அதாவது நீங்கள் வேலைத்தளத்திலே ஒரு விதமான ஆட்களை சந்திக்கின்றீர்கள், அங்கே உங்களுடைய உணர்வுகள் ஒரு விதமாக இருக்கிறது. குடும்பம் என்று வருகின்ற போது அங்கே வித்தியாசமான உணர்வுகள், பாசங்கள் இருக்கின்றது. இப்பொழுது வேலைத்தளத்திலே நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பொறுப்பு, எத்தனையோ பொதுமக்களை சந்திக்கின்றீர்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிவகுக்கிறீர்கள். அங்கே அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் வாங்குவதும், உங்களுடைய அந்த பதிலாக உங்களுடைய உணர்வுகளை அவர்களோடு பரிமாறிக்கொள்வதும் என்று இது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நடையிலே நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வகையிலே நான் தொடர்ந்து உங்களுடைய கரியரை பற்றி நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அடுத்து நான் வரப்போவது உங்களுடைய கலைத்துறையை பற்றிய ஒரு கேள்வி. அதற்கு முன்பு ஒரு பாடலை நாங்கள் கேட்போம் சுமதி. சரி, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலினுடைய ஒரு சில வரிகளை பாடுங்களே. நான் அந்த காலத்தில இருந்தே இந்த பாட்டியல் எங்கேயாவது பிறந்த நாள், திருமண வாழ்த்து எங்கே போயினாலும் என்ன பாட கேட்பாங்க. ஒரே ஒரு பாட்டு இம்பார்ட்டனா கேட்பாங்க. அது புதிய பறவை என்ற படத்துல கண்ணதாசன் வரியில விஸ்வநாதன் ராமமூர்த்தி, நான் நினைக்கிறேன் 1964ஆம் ஆண்டு பாட்டு. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூழ்கினிலே காற்று வந்து ஊதிட கண்டேனே. அருமை அருமை சுமதி. அதுதான் இந்த பாடலை நீங்கள் மேடையிலே பாடித்தான் மெல்பர்ன் சுசிலா என்ற பட்டம் கூட உங்களுக்கு கிடைத்தது என்று நான் அறிகிறேன். அருமையாக பாடுகிறீர்கள் சுமதி. அதாவது நீங்கள் எப்பயோ ஆரம்பித்த இந்த கலை பயணம், உங்களுடைய குரல் இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்க வேண்டும், இன்னும் பல மேடைகளிலே நீங்கள் பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை. இப்பொழுது பி. சுசிலா பாடிய அந்த பாடலை உங்களுக்காக இப்பொழுது நான் வானொலிக்கு எடுத்து வருகிறேன். வானொலியோடு இணைந்திருங்கள். நன்றி. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம்
அருமை, அருமையான ஒரு பாட்டு சுமதி. உங்களுடைய குரலிலும் அதை நீங்கள் இனிமையாக பாடியிருந்தீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய கலைத்துறைக்கு வருவோம். உங்களுடைய பயணம், அதாவது அந்த பயணத்திலே உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அங்கே எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்பொழுது உங்களுடைய கலை பயணம். இன்று நீங்கள் மெல்பர்னிலே ஒரு கலைத்துறை ஆசிரியராக இருக்கிறீர்கள். அதாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பிக்கின்றீர்கள். அதாவது இசை துறையை படிப்பிக்கிறீர்கள், மற்றது பாடல்களையும் நீங்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறீர்கள். அந்த துறை எப்படி ஆரம்பித்தது, எந்த காலத்திலே ஆரம்பித்தது, இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, எவ்வளவு பிள்ளைகள் உங்களோடு படிக்கிறார்கள், அந்த விடயங்களை சொல்லுங்களேன். ஆமாம் எட்வர்ட், நான் எனது மகனைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணினேன் அந்த டைம். அவருக்கு ஒரு 5 வயசா இருக்கும் போது முதலாவது பாலஸ்ரீ அண்ணாட்டான் அவர் மிருதங்கம் ஸ்டார்ட் பண்ணி, பிறகு யோகன் கந்தசாமி அவர்கிட்ட தான் அவர் படிச்சு அரங்கேற்றம் முடிக்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப அவர் 5 வயசா இருக்கும்போது நான் அவரை பியானோ கிளாஸ்ல கொண்டு சேர்த்தேன். பார்த்தேன் இவருக்கு அந்த வயசுக்கு இவர் படிக்கிற இந்த கிரகிக்கிற தன்மை அந்த வயசுக்கு கொஞ்சம் குறைவா இருந்ததால யோசிச்சேன், நானே படிச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல சொல்லி கொடுக்கலாமேன்றுதான் ஸ்டார்ட் பண்ணினேன். அதான் என் மெயின் நோக்கம். அதுக்கு பிறகுதான் நான் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பிக்க துவங்கினேன். அதுல ஒரு காரணம் என்னன்னா, நான் படிக்கும் போது $45 அந்த டைம். 45 நிரோஷனுக்கு 5 வயசுண்டா யோசிச்சு பாருங்க. $45 அரை மணித்தியாலத்துக்கு. அதுக்கு நான் போனா போகாட்டியன்னா அந்த $45 கட்ட வேணும். அப்ப அந்த காலத்துல $45 பெரிய காசா இருந்துச்சு. அதனால நான் யோசிச்சேன், சரி இந்த சமூகத்துக்கு ஒரு உதவி செய்வோம், $10 நான் படிப்பிப்போம் என்று. அதுக்கு பிறகு நான் படிச்ச பிறகு நிரோஷனுக்கும் சொல்லி கொடுத்து, அதே நேரம் நான் ஒரு நினைக்கிறேன் உங்களோட பிள்ளைக்கு தான் முதல் நான் ஆரம்பிச்சிருந்தேன். தான் முதலிலே உங்களிடம் வந்து படித்தார். அவருக்காக வாங்கி அந்த மிருதங்கம் கூட இன்னும் வைத்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது 33 வயது. அந்த மிருதங்கம் கூட பலர் கேட்டார்கள் தர சொல்லி, நான் அதை கொடுக்கவில்லை. அவருடைய ஞாபகம், அவர்களுடைய படித்த ஞாபகமாகவும் அது இங்கேயே இருக்கட்டும் என்று அவர் அதை வைத்திருக்கின்றார். நல்லது சுமதி. இப்படி நீங்கள் பியானோ ஒரு துறை, அதே மாதிரி நீங்கள் பாடல்களும் அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறீர்கள், பாட்டும் இல்லையா? ஆமா, அங்க தமிழ் ஸ்கூல்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னென்னா, கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நான் அப்ப நிரோஷனும் ஒரு 7 வயசா இருக்கும் போது அவர் மிருதங்கமும் பியானோவும் அங்க சினிமா பாடல்களுக்கு பியானோவும் நிரோஷனுக்கு சொல்லி கொடுத்து வாசிச்சா. அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, அந்த மில்பாக் தமிழ் பாடசாலையில நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் கலைஞர்கள் வந்தவர். அதுல முக்கியமான கலைஞர் நீங்கள் நிரோஷனை எடுத்து அங்க இன்னிச மாலையில கொண்டு முதலில் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது சுமதி. முதலாக நிரோஷனை மில்பாக் தமிழ் பாடசாலையிலே ஒளிமயமான எதிர்காலம் என்ற அந்த பாடலுக்கு தான் நிரோஷன் வாசித்தவர். அந்த பாடலின் அவர் வாசித்த அந்த அற்புதத்தை கண்டு நான் மெய்சிலிர்த்து அவரை நிச்சயமாக நான் கொண்டு போய் ஒரு பெரிய இசைக்குழுவிலே சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அப்பொழுது நான் இன்னிசை மாலைக்கு குழுவிலே, அதாவது ஜோய் மகேஷ் அவர்கள் நடத்தி வந்த மெல்லிசை குழு இன்னிசை மாலை, அதிலே நான் ஒரு அறிவிப்பாளராக கடமை புரிந்த காரணத்தினால் நான் நிரோஷனை கொண்டு போய் அங்கே சேர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நிரோஷன் சேர்ந்து அந்த இசைக்குழுவை எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் கொண்டு சென்றார்கள். நிரோஷன் தான் அதிலே மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தார். அவர் நிரோஷன் கீபோர்ட் பிளேயர் மட்டுமல்ல, சகல வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். அதாவது அந்த காலங்களிலே, இப்பொழுது மெல்பர்னிலே இசை நிகழ்ச்சிகள் நடப்பது குறைவு, உள்ளூர் கலைஞர்களை வைத்து அது மிக மிக குறைவாகிவிட்டது. அந்த காலத்திலே மெல்பர்ன் ஏஆர் ரகுமான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிரோஷன் புகழ்பெற்று விளங்கினார். அதையெல்லாம் நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றும் அவருடைய அந்த கலை திறமையை நான் இன்னும் பல மேடைகளிலே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் இப்பொழுது திருமணமாகி 2 குழந்தைகள், 3வது குழந்தைக்கு இப்பொழுது அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே அவர் தன்னுடைய தொழில், குடும்பம் என்றாலும் அந்த கலைத்துறையை கூட அவர் இன்னும் கைவிடவில்லை. அதை இன்னும் அவர்களுடைய நண்பர்களோடு இணைந்து கொண்டு செல்லுகின்றார்கள் என்று நினைக்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த கலை பயணத்திலே, அதாவது உங்களுடைய மகனுடைய கலை பயணத்திலே நானும் ஒரு சிறு பங்கை அங்கு ஆற்றியிருக்கின்றேன் என்று நினைக்கின்ற போது அது எனக்கு மிகவும் மிகவும் ஒரு சந்தோஷம். அவருடைய வெற்றிகளை கண்டு நான் எப்பொழுதுமே மிக மிக சந்தோஷப்படுவதுண்டு. நிரோஷனை மாதிரித்தான் சுமதி நானும் வேறு சில சின்ன பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டு பல மேடைகளிலே அவர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி இருந்தோம். இன்று அவர்கள்
அவர்கள் பெரிய பெரிய இசைக்கலைஞர்களாக அவர்கள் தாங்களாகவே இசைக்குழுக்களை அமைத்து இப்பொழுது இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள் என்பதை எல்லாம் அறிகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அது ஒரு நீங்கள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. தாங்களோண்டு தங்களோட குடும்பம் ஒன்று தங்களோட பிள்ளை ஒன்று இருப்பார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எங்கெங்க திறமைகள் இருக்கோ அதை நீங்கள் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு டைமை ஒதுக்கி நீங்கள் அவர்களை முன்னேற வேணும் என்று சொல்லி நினைச்சு பாடுபடுறீங்களே, அது இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதே வேளையிலே சுமதி அந்த 2009ஆம் ஆண்டோடு தான் நான் அந்த மேடைக்கு ஏறுவது அல்லது மேடை நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதை நான் நிறுத்தி கொண்டேன். உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு என்பது என்ன என்று. நான் அந்த ஆண்டு வரை எங்களுடைய தாயக மக்களுக்காக நானும் என்னுடைய கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த சேவை என்பது அது சொல்லில் அடங்காதது. அதாவது குடும்பத்தை விட அதைத்தான் நான் முதல் உரிமையாக பார்த்தேன், எங்களுடைய மக்களை. அந்த 2009க்கு பிறகு எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து நான் இப்பொழுது ஒரு மேடை கூட ஏறி ஒரு ஒலிவாங்கியை கூடி கையில் எடுப்பது இல்லை. எல்லாம் நான் நிறுத்திவிட்டேன். மீண்டும் ஒரு காலம் வரும், எங்களுக்கு சுதந்திர வாழ்க்கை வருகின்ற போது நானும் அப்பொழுது இருந்தால் நிச்சயமாக நான் மீண்டும் மேடை ஏறுவேன். சரி சுமதி, இந்த வேளையிலே உங்களுடைய இந்த கலை பயணம் இன்று தொடர்ந்து இப்பொழுது எத்தனை குழந்தைகளை நீங்கள் படிப்பிக்கிறீர்கள்? உங்களுடைய பாடசாலைக்கு என்ன பெயர்? இப்ப அதுல பெருமை என்னன்னா, நான் படிப்பித்த பிள்ளைகள் எல்லாருமே படிப்பிலும் மேம்பட்டு உயர்ந்து நல்ல உயர்தர வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மியூசிக் ஸ்காலர்ஷிப்ல எத்தனையோ பிள்ளைகள் ஈடுபட்டு நல்ல நல்ல பாடசாலையில பயின்று நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். அதை விட்டு எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கிறது. அத்தோட நான் கிட்டத்தட்ட 1000 இப்பவும் படிப்பிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 500க்கும் 800 பிள்ளைகளுக்கும் இடையில படிப்பிச்சேன் நான் சொல்லலாம். படிப்பிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுடைய பாடசாலைக்கினுடைய பெயர் என்ன சுமதி? அதை ஒரு முறை சொல்லுங்களேன். எங்களுடைய பாடசாலை பேர் ஈஸ்ட் வெஸ்ட் மியூசிக் ஸ்கூல். அதாவது எங்கட ஈஸ்ட் மியூசிக்கும் வெஸ்ட் மியூசிக்கும் கலந்த ஒரு மியூசிக். அதனால நான் ஈஸ்ட் வெஸ்ட் மியூசிக் ஸ்கூல் என்று பேர் சூட்டி வச்சேன். சரி, இந்த வேளையிலே சுமதி, சரி இப்பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயர், அதாவது முழு நேரமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதுவும் 2 ஹாஸ்பிட்டல், அதாவது நார்தர்ன் ஹாஸ்பிட்டல் மற்றது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், 2லும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதே நேரத்திலே முழு நேரமாக எங்களுடைய பாடசாலையை, அதாவது இசை பாடசாலையை நடத்தி வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, அவ்வப்போது எங்கெங்கே கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய தாயக மக்களுக்காக நடைகிறதோ அந்த மேடைகளிலே எல்லாம் நீங்கள் பங்கு பெற்றி அவர்கள் அந்த கலை நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு மேடையிலே பாடல்களை பாடி அங்கே திரட்டுகின்ற நிதி மூலமாக கூட எங்களுடைய தாயக மக்களுக்கு உதவிகளை செய்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் கூட பல உதவிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நான் அதை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது சுமதி? அதாவது எப்படி இது எல்லாம் ஒரு காலகட்டத்திலே எல்லாம் போதுமென்று நாங்கள் நிறுத்திவிட்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? எப்படி இது உங்களால் முடிகிறது? நான் என்ன நினைக்கிறேன்டா, இப்ப என்ன ஓடுற மாட்டுக்கு தான் சூடு விழும். எங்களையும் பிடிக்காமல் கதைக்கிறாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களால் உதவி எடுத்தவர்கள் நல்ல அவர்கள் சந்தோஷமா இருக்கும் போது நான் அவர்களோட சந்தோஷத்தை தான் நான் முன்னுக்கு கொண்டு வந்து பாக்குறேன். அப்ப நான் எவ்வளவுக்கு நாங்கள் உதவி செய்யலுமோ, எவ்வளவு ஒரு 4 பேரோ அல்லது 8 பேரோ சந்தோஷமா இருக்கணும்டா அதை பாக்குறதுல கேட்கறதுல எனக்கும் அது நான் அதுல திருப்தியா சந்தோஷப்படுறேன். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்போமோ தெரியாது. ஆனால் எங்களால இயன்ற அளவு கடவுள் எங்களுக்கு ஏதோ ஒரு வல்லமையை தந்திருக்கிறான். அதால 4 பேர் பிரயோசனப்படுவினம்டா அதை ஏன் நான் செய்யக்கூடாது? அதால ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த நிமிடங்களை வீணாக்க விருப்பம் இல்லை. அதாவது ஒவ்வொரு படத்திற்கே யோசிப்பேன், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன என்னால இயன்றாலும் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கடவுள் இறைவன் அருளும் நிச்சயமா உண்மைதான் சுமதி. நல்லது. அதாவது உங்களுடைய சிந்தனை நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று உங்களுடைய நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து ஓடுங்கள் சுமதி, இறைவனுடைய அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பு எல்லா மேடைகளிலும்
உங்களிடம் ரசிகர்கள் கேட்கின்ற ஒரு பாடலை நான் இப்பொழுது கேட்க இருக்கிறேன். உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எந்த மேடை ஏறினாலும் உங்களிடம் அவர்கள் கேட்கின்ற இந்த ஒரு பாடல், கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடலை அவர்கள் கேட்பார்கள். அதிலிருந்து ஒரு 4 வரிகளை நீங்கள் பாடுங்கள். நான் முழுமையான பாடலை பின்பு ஒளிபரப்புகிறேன். சுமதி, அதை ஒரு முறை பாடுங்களேன். நிச்சயமாக. சல 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 ரெட்டை கிழவி, தக 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 ரெட்டை கிழவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தது நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ, தினக்கு தினக்கு தின தின் தின்னா நகர்தனி தொங்குவனி தினதோம், தினக்கு தினக்கு தின தின் தின்னா நகர்தனி தொங்குவனி தினதோம். சுமதி, இந்த பாடலில் ஒன்று வரும். அதாவது அந்த பாடலினுடைய முடிவிலே நீங்கள் அப்படியே பாடி அந்த பழைய பாடலை கொண்டு வந்து இணைப்பீர்கள் இல்லையா? ஆமா. அப்ப அந்த அடியை ஒரு முறை பாடி காட்டுங்களேன். எப்படி இந்த பாடல் அந்த பாடலோடு எப்படி அது இணைந்து கொள்ளுகிறது என்று. அது கண்ணோடு காண்பதெல்லாம் சனி சரி சரி நினி சாசா கரி சனி சகரி சனி தப பாபா நிதப மகரி சனி சக சகம கமபா நிதப மபனி மபனி கரி ச கரி சனி சா நிதப மகமபனி சிங்கார வேலனி தேவா சகமபனி சிங்கார வேலனி தேவா. சரி, அதாவது எப்படி கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடலிலிருந்து சிங்காரவேலனுக்கு எப்படி அந்த பாடல் மாறியது என்பதையும் சுமதி அருமையாக நீங்கள் பாடி தந்தீர்கள். நன்றி சுமதி, அருமை. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு முன்பாக ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்க வேண்டும். அது முன்பே நான் கேட்டிருக்க வேண்டும். உங்களுடைய இந்த பயணத்திலே
நீங்கள் ஆரம்பித்த, அதாவது நிரோஷன் ஆரம்பித்த ஒரு இசைக்குழு இளம் துளிர் என்ற ஒரு இசைக்குழு, அந்த இசைக்குழுவை பற்றி சற்று சொல்லுங்களேன். இப்பொழுது அந்த இசைக்குழுவிலே அந்த காலங்களிலே ஆரம்பிக்கின்ற போது நிரோஷனுக்கு நான் நினைக்கின்றேன் 11 வயது அல்லது 12 வயது இருக்க வேண்டும் என்று. இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் 33 34 வயது அந்த இளைஞர்கள் எல்லோரும். ஆகவே அந்த இசைக்குழு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றிய ஒரு சிறிய அதாவது அதை பற்றிய ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை தாருங்களே. நிச்சயமா. நான் வந்து பியானோவும் சினிமா பாடல்களை பிள்ளைகளுக்கு பயிற்சிட்டு வந்தேன். அதே நேரம் நிரோஷன் அந்த நேரம் மிருதங்கம், கீபோர்ட், ஒக்டோபேட், கிட்டார், ஃப்ளூட் என்று சொல்லி அவர் எல்லாம் பழகி கொண்டு வந்தார் பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்க யோசிச்சோம், சரி நாங்கள் ஏன் ஒரு மியூசிக் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுல பிள்ளைகளுக்கு மியூசிக் மட்டுமில்ல, அவர்களுக்கு வந்து அந்த கொடை உணர்வு, அதாவது எங்களுடைய நாட்டை திரும்பி பார்த்து அவர்களுக்கு அங்கு உதவி செய்யறதுக்கு அந்த ஒரு நோக்கத்தையும் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிக்க வேணும் என்று எனக்கு ஒரு ஆசை. அதால நாங்கள் அதுல எங்கட ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள அதுல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நாங்கள் இளம் துளிர் என்ற ஒரு மியூசிக் குரூப்பை நானும் நிரோஷனும் சேர்ந்து 2003ஆம் ஆண்டு ஒரு முதலாவது ப்ரோக்ராம் செய்தோம். அந்த ஆரம்பத்தில் முக்கியமா முதுகெலும்பா இருந்தவ 3 பேர், நீங்கள், அலேடியஸ் அண்ணா, உஷா வாசு. இந்த இவ்வளவு பேரும் தான் அந்த இளம் துளிர துவங்குறதுக்கு முதுகெலும்பா இருந்து பிள்ளைகளை வச்சு நாங்க சிங்கர்ஸை வந்து 2 சிங்கர்ஸை மேல் சிங்கர்ஸை நாங்க இந்தியால இருந்து ப்ரொஃபஷனலா கூப்பிட்டு அவர்களுக்கு இவர்கள் மியூசிக் செய்து இப்படித்தான் நாங்கள் ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம். நல்ல ஞாபகம் இருக்கிறது சுமதி. அந்த புதிய பூபாலம் இசைக்குழு என்று சொல்லி, அதாவது இளந்துளிர் என்ற அந்த நிகழ்ச்சி எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் செய்தோம் இல்லையா? நாங்கள் ஒன்றாக இணைந்து எத்தனையோ மேடைகள், இங்கு கேன்பரா கொண்டு சென்றோம், சிட்னி கொண்டு போனோம், இப்படி எல்லாம் எத்தனை பயணங்கள், எல்லாம் எவ்வளவோ இன்பமான காலங்கள், எவ்வளவோ ஓட்டங்கள், எவ்வளவோ உணர்வுகள், எவ்வளவோ நகைச்சுவை, எவ்வளவோ சிரிப்புகள் என்றெல்லாம் அப்படியான ஒரு காலம் எல்லாம் இருந்தது. என்று எல்லோருமே அதிலே வாசித்த அத்தனை கலைஞர்களும் இப்பொழுது திருமணமாகி அவர்கள் குடும்பங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகன் மூலமாக பேரப்பிள்ளைகளை கண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அவர்களுடைய ஒரு அன்பு, பாசம், உறவு, அவர்களை போய் சந்திப்பது, அவர்களோடு நேரங்களை செலவழிப்பது, அல்லது அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு வந்து அவர்களோடு உங்களுடைய நேரங்களை அவர்களோடு செலவிட்டு இப்படியான ஒரு இன்னொரு உறவு இப்பொழுது, அதாவது எத்தனையோ உறவுகள் எல்லாம் போய் இப்பொழுது பேர குழந்தைகளோடு ஒரு அன்பு, பாசம் என்ற இன்னொரு உறவுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். நீங்களும் அதே போல் இப்பொழுது அந்த உறவுக்குள்ளே இணைந்திருக்கின்றீர்கள் சுமதி. இந்த உறவுகள் எல்லாம் இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் நிறைவான ஆயுளை இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த வேளையிலே நீங்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமா மெட்வர்டன்னா, எனது வாழ்க்கை பயணமே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் நான் பயின்றிருக்கிறேன். எந்த வாழ்க்கை பயணத்திலே நான் பயின்றிருக்கிறேன். அதாவது இங்க சொல்லுவாரு ரெசிலியன்ஸ், நல்ல ஒரு ரெசிலியன்ஸ் எப்படி நான் வாழ வேணும்ன்றது அதுல புரிஞ்சு கொண்டேன். அதுக்கு முக்கியமா எனக்கு வழிகாட்டியா இருந்தது இந்த மென்டல் ஹெல்த் நர்சிங். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். என்னென்றா, நாங்களும் அங்க போர்னால பாதிக்கப்பட்டு பங்கருக்குள்ள இருந்து அந்த சின்ன சின்ன பூச்சிகளால கடி வாங்கி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இங்க வந்தோம். அப்படி வந்தும் நாங்கள் மனமுடியல. இப்பவும் நாங்கள் எப்படி மெட்டாக்களுக்கு உதவி செய்து கொண்டு நாங்களும் முன்னேறி கொண்டு மெட்டாக்களுக்கும் உதவி செய்து கொண்டு எங்களால மெட்டாக்களுக்கும் ஒரு கரைச்சல் இல்லாம எப்படி வாழ வேண்டும் என்றதை நன்றாக புரிஞ்சு கொண்டேன். அதே மாதிரி எங்களுக்கு போராட்டங்கள் மனித வாழ்க்கையில இயல்பு. அதை கண்டு நாங்க துவண்டு போகாம இப்பொழுது அந்த என்ன பேஸ்புக்ல அங்கெல்லாம் ஃபேமஸா வருது ஒரு மங்கி உண்டு, அந்த ஒரு தாய் அரவணைக்காத ஒரு மங்கி இப்ப உலக ஃபேமஸா போய்கொண்டிருக்கு. ஒரு அதாவது அது தேர்ந்தெடுத்த ஒரு இது வந்து அந்த மங்கிய பராமரிக்கிற 2 பொடியங்களும்
ஒரு அவங்க கொடுத்த ஒரு விளையாட்டு பொருள், ஒரு டோய் உண்டு. அது இப்ப வேர்ல்ட் பூரா ஃபேமஸா இருக்கிறது. அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சு கொண்டேன்டா, யாருதான் எங்களுக்கு என்னத்தை தான் எங்களுக்கு கஷ்டத்தை தந்தாலும் அதை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், எங்களால மற்றாக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், உதவி செய்து அவர்களை முன்னேற்றலாம் என்று நாங்கள் அப்படி ஒரு பாசிட்டிவான வைப்ல போனோம் என்று சொன்னா எங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடைச்சி நாங்கள் முன்னுக்கு போவோம். எங்களோட சேர்ந்து இருக்கிற அவர்களை முன்னுக்கு இழுத்து கொண்டு போகலாம். நல்ல ஒரு மெசேஜ் சுமதி, நல்ல ஒரு இதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையாக நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம் என்று நீங்கள் ஒரு அதாவது பாசிட்டிவ் வேவோடு நீங்கள் பயணித்து கொண்டு போவீர்களாக இருந்தால், அதாவது நான் அடுத்த வாரம் அல்லது ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை தயாரித்து கொண்டு இருக்கின்றேன் சுமதி. பாட்டும் பதமும் என்று ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு நான் எடுத்த பதங்கள் என்னென்றால், உன்னால் ஒருவன் வாழ்ந்தால் அவன் இல்லம் எங்கும் ஜீவ ஒளி வீசும். இதுதான் நான் எடுத்த தலையங்கம். இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இந்த செய்திக்கும் நான் எடுத்த அந்த பாட்டு பதத்தினுடைய அந்த பதங்களுக்கும் சரியாக பொருந்தும். பாருங்கள், உன்னால் ஒருவன் வாழ்ந்தால் அவன் இல்லமெங்கும் ஜீவ ஒளி வீசும். நீங்கள் செய்கின்ற சேவையால் ஒருவன் வாழுவானாக இருந்தால் அவனுடைய இல்லம் என்றுமே அவனுக்கு ஜீவ ஒளியை வீசிக்கொண்டு இருக்கும் என்பதுதான் கருத்து. எனவே நேயர்களே, நாங்களும் தொடர்ந்து பயணிப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், தொடர்ந்து சேவை செய்யுங்கள். உங்களால் என்னொரு ஜீவன் வாழ வேண்டும் என்று நீங்கள் என்றுமே நினைத்து கொள்ளுங்கள். சரி சுமதி, நல்லது. இந்த வேளையிலே ஒரு நீண்ட ஒரு உரையாடல் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் ஆவலோடு இப்பொழுது நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி சுமதி. நன்றி எட்வர்ட். நான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்து எனக்குள் இருக்கும் இந்த உணர்வுகளை கிளறி எடுத்து நீங்கள் இதை வெளியில கொண்டு வந்ததுக்கு முதல் கணம் நன்றிகள். எல்லோரும் அன்பாக இதை ஆதரிப்பார்கள் என்று நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்வென்பதோ கீதம், வளர்கின்றதோ நாதம், நாளொன்றிலும் ஆனந்தம், நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெலாம் இன்பம், சுகராகமே ஆரம்பம், நதியிலே புனல், கடலிலே கலந்தது, நம் சொந்தமோ இன்று இணைந்தது, இன்பம் பிறந்தது, உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே.